ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து சோழன் வந்து ஃபோட்டோகிராஃபரை ஏற்பாடு பண்ணி அண்ணனுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்காக ரெடி ஆகிட்டு கோட்டு ஷூட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார். புதுசாக அண்ணன் இல்லைடா, இதுக்குன்னு வாடகை தருவாங்க, அதை தான் வாடகை எதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சேரன் இட்டுன்னு போயிட்டு ரெடி பண்ணுறாங்க. சேரன் வந்து அந்த கோட் ஷூட்டெல்லாம் போட்டு வரும்போது சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. நிலா வந்து ரெடி ஆகிட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்துட்டு என்ன இங்கே ஒரு இதுவாக இருக்குன்னா, உங்களுக்கு தெரியாதா அண்ணே? தெரியாது என்னது அப்படின்னா, இந்த மாதிரி ஓ இதெல்லாம் கூட உங்கள் அண்ணனுக்கு தெரியுமாடா? அண்ணா எல்லாம் உங்கள் கூட சேர்ந்துருக்காங்களே, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அறிவு அண்ணனுக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு வேளை வந்தாலும் வந்திருக்கோண்டா ஆமாண்டா அப்படின்றாங்க. அப்போது சேரன் வந்து ரெடி பண்ணிட்டுன்னு வராங்க. பார்க்குறதுக்கு அம்சமாக சூப்பராக இருக்கிறாரு. எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. சூப்பராக இருக்கிறீங்கன்றாங்க. சரி வாங்கினேன்ட்டு சேரன் இட்டுன்னு வந்து எல்லாருமே கூட நின்று அண்ணன் தம்பிங்க எல்லாருமே ஒன்றா நின்று மாற்றி போஸ் கொடுக்குறாங்க. போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நிலா வா நீயும் வா அப்படின்ட்டு நிலாவையே கூப்பிட்டு நிற்க வச்சு அவங்களே போஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சந்தா போ நீ போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்றாங்க. சரி சந்தா போயிட்டு நிலா ரூமில் போயிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக சேரீ கட்டிட்டு அழகாக வெளியே வருவாங்க. அது சேரன் வந்து அப்படியே பார்ப்பார். பார்த்தோன்னே சந்தாவும் பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறமா சேரனையும் சந்தாவையும் நிற்க வச்சு ஒருத்தருக்கு போஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அண்ணே தோல் மேலே கை வைனா உடனே சேரன் வந்து அவருடைய தோல் மேலே கை வச்சுக்காரு. ஐயோ அண்ணே என்னன்னே இப்படி சாவடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா தோல் மேலே கை வைனே அப்படின்னோடனே சரின்ட்டு நிலாவை வச்சு இப்படி வை அப்படி வை, இடுப்பில் கை வை, தோல் மேலே கை வை அப்படி இப்படின்னு சொல்லுவார். நிலாக்குள்ளே அப்படியே சங்கடமாக இருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னு இருங்க அவங்களுக்கு எப்படின்ட்டு சொல்லி காட்டுறேன் அப்படின்னோடனே கம்முன்னு இருப்பாங்க. உடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டியும் பல்லவனே அண்ணே நடத்துனே அப்படின்வாங்க. இங்கே சேரன் வந்து சந்தா கூட நின்று சோழன் சொல்கிற மாதிரி இடுப்பு மேலே தோல் மேலெலாம் கை வச்சு அவங்களும் போஸ் கொடுப்பாங்க. ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேரனும் சந்தாவையும் போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொல்லுவாங்க. அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வரதுக்குள்ளே வாங்க நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சோழன் வந்து நிலா கூட்டிகிட்டு போய் பைக் மேலெலாம் நிற்க வச்சு விதவிதமாக ஃபோட்டோ கொடுத்து போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சேரன் ரெடி ஆகிட்டு வருவார். சேரன் ரெடி ஆகிட்டு வந்தோன்னே சேரனும் சந்தாவும் நின்று அழகாக ஃபோஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த நேரம் என்ன பண்ணுறீங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு இவங்க வருவாங்க. வானதி வந்தோடனே நானும் எடுக்கிறேன் அப்படின்ட்டு பாண்டி கூட்டின்னு போயிட்டு அவங்களும் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. இதை வந்து இவர் பார்த்துட்டே இருப்பார். இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இந்த நடேசை வந்து ஓடி வருவார் தலைப்பா கட்டிகிட்டே. என்ன எடுங்கடா ஃபோட்டோ என்ன நீங்களே எடுத்துக்கிறீங்கன்ட்டு அப்புறமா எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே முதல்ல நடேசன் வந்து போஸ் கொடுப்பாரு. வண்டி மேலே உட்கார்ற மாதிரி தலைப்பா கட்டுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் விதவிதமாக போஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே நின்று போஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வானதி பாண்டி எடுப்பாங்க, நிலா சோழன், அப்புறமா சேரன் சந்தா, அப்புறமா குரூப்பாக எல்லாருமே குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க. குரூப் ஃபோட்டோ எடுத்தோடனே சூப்பராக இருக்குங்க. அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேரனுக்கு வந்து பல்லம் வந்து மேக்கப் பண்ணுறதுக்காக முகத்தில் வந்து இதுவெல்லாம் க்ரீமெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வெள்ளரிக்கையெல்லாம் கண்ணில் வச்சு அவர் வந்து மேக்கப் வந்து இது பண்ணிகிட்ருப்பார், ஃபேஷியல் பண்ணிகிட்ருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டி உட்காந்து பார்த்துட்ருப்பார். சந்தாக்கு வந்து இது ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாமா அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் எடுக்காதரான்னு கடுப்பாவார் சேரனே. இல்லைண்ணே ஃபோட்டோலாம் எடுக்கலண்ணே அப்படின்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமை வந்து இவனும் சோழனும் நிலாவும் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. மாப் போட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு ஒட்டனெல்லாம் அடித்து அங்கே இருக்கிற எல்லா சாமானுங்களையும் வெளியே போட்டு புதுசாக பெட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபோம் பெட்டை போட்டு தலைக்காணிக்கெல்லாம் கவர் போட்டு அழகாக முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது சேரனும் பல்லாம் வந்து மேக்கப் அந்த ஃபேஷியல்லாம் இது பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்ப்பாரு. என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவார். இதோட முடிச்சிருக்காங்க.